எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இந்த வீடியோவே. எங்களோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ஐசியூவில் தான் இருக்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவியர் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து அவங்களால மூச்சு விட முடியல. வென்டிலேட்டர் ஹெல்ப்போடு தான் வந்து அவங்க லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஐசியூவில் வச்சு இந்த வென்டிலேட்டர் வச்சு அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 80,000 வரைக்கும் செலவாகுது. அதனால் நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்டோரியுமே படிக்கலாம். என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ பில்ஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து டொனேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களால் வந்து எவ்வளோ மினிமம் அமௌண்ட் சென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் சென்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சதை சென்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ, என்கிட்ட வந்து காசு இல்லை, ஆனால் ஹெல்ப் பண்ணணுன்ற வந்து மைண்ட் எனக்கு இருக்குது, எப்படியாவது நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே வந்து பெரிய ஹெல்ப் தான். அது இல்லாமல் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, உங்கள் காலேஜ் குரூப்பு, இன்ஸ்டா ஸ்டோரி, ஃபேஸ்புக் ஸ்டோரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் இது பண்ணி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் மூலியமாகவுமே வந்து அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நடக்கும். அதனால் வந்து இந்த வீடியோவோ இல்லைனா கீழே இருக்கிற டொனேஷன் லிங்க்கையோ வந்து உங்களோட வாட்ஸ்அப்லேயோ, வாட்ஸ்அப் குரூப்பு, உங்களோட முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர் நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் தான் வந்து நாங்கள் இதை உங்ககிட்ட கேட்குறோம். நீங்கள் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நான் ஏதோ எத்தனை வர கையில் அப்பா என்ன போயிட்டு ஃபண்டில் படம் வந்திருக்கு, எல்லாம் உனக்கு தான். பட்டாசா ஃபண்டா அப்பா? ஆமாம், எனக்கு எப்போப்பா ட்ரெஸ் எடுக்க போகிறோம்? ஏய், அப்பாவுக்கு போனஸ் வந்துருக்கா தீபாவளிக்கு. நாளைக்கு டி நகர் போகிறோம், உனக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் எடுக்கலாம். டி நகரா? சூப்பராச்சே. சத்தியமான் ட்ரெஸ் எடுக்குமா? சத்தியமான் ட்ரெஸ்ஸா? எதுக்கு மேலே இருந்து குச்சி சாவா? அதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன வாங்கி தரணும்னு. நீ கம்முனு இதே மேலே இருந்து குச்சிட்டோம்ண்ணா. ஆமாம், சத்தியமான் ட்ரெஸ் போட்டால் குச்சி பார்க்கணுமா வேணாமா? இதா வச்சு சுத்து. பட்டாசா குடு குடு குடு. இது ஒன்று தான் கரெக்டாக பண்ணுறேன். பட்டாசு திரும்பி போகுது பேர். இந்த மூஞ்சிக்கு சக்திமான் ட்ரெஸ் தான் கேடு. ஆல்ரெடி தீபாவளி வந்துச்சுன்னா எங்களுக்கு பட்டாசு ட்ரெஸ்ஸுன்னு ஏகப்பட்ட செலவு. இந்த தடவை போனஸ் 2,000 மிச்சம் போச்சு. கோல்டு கேன் வாங்கி சேவிங்ஸில் இறங்கிற வேண்டியதான். ஓ, பண்டு பட்டாசா? நிம்லே திரிக்கிள்ளி வச்சாதான் நல்லா இருக்கு நிம்லே. ஐயோ, திரிய வந்துச்சு வெளியே. திரி கையோட வந்துச்சு. ஏய், பண்டு பட்டாசுலாம் இப்படி தான் இருக்கும். என்னது பண்டு பட்டாசுலாம் இப்படி தான் இருக்குமா? மக்கி போயிடுமா? மக்கி போன பட்டாசாடா கொடுப்பாங்க. என்னடா பண்றது? ஏய், அதெல்லாம் வேணாடா, எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கொளுத்தினாண்டா. டேய், மொட்டை பட்டாசையும் போட்டு கொளுத்துவா? டேய், அப்படி கொளுத்தி தான் போன வருஷம் டமா டிமின் ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதெல்லாம் வேணா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணலாம். வேற ஐடியாவா? பட்டாசுல மருந்தெல்லாம் கொட்டு. அது மருந்தெல்லாம் கொட்டுவா? மருந்தெல்லாம் சரி பிரிச்சு கொட்டணுமா? சரி பிரிப்பா. அதெல்லாம் இப்போ நீ பிரிடா. புஷ்பாந்தை எடுத்து கொட்டு, அதெல்லாம் புஷ் தான், அதெல்லாம் நிறைய மருந்து இருக்கும். புஷ்பானத்தை பிரிச்சு கொட்டணுமா? இதுவும் புஷ்ஷா? எப்படி பார்த்தே சொல்ற நீ? உனக்கு கூட தெரியுமாடா பிரதீபா? ஏய், ஆமாண்டா விக்கி, அது புஷ் தான்டா, உங்களுக்கு தான் தெரியல. எனக்கு தானே ஒண்ணுமே தெரியல. இதுதான் நிறைய மருந்து இருக்குமா? அடுத்து ஜாட்டி எடு. ஜாட்டி எடுத்து அப்படியே ட்ரெயின் மாதிரி வை, கொளுத்தி விட்டுலாம். ஏய், ஜாட்டில ரொம்ப நேரம் ஆகண்டா. அதுக்கப்புறம் இதை வச்சு போட்டு விட்டுருவோமா? அதுலயே வா. சரிடா, சூப்பர்ரா. போயிடலாம். வாடா போயிடலாம். 1 2. நான் இந்த எரியுது பயங்கரமா. நல்லா கொளுத்து சொல்லிட்டு 2 பேரும் ஓயிட்டானுங்க உட்காந்துக்கிறான் பாரு. பார்த்தா பாவமா இருக்குது. நான் இந்த ஆள் வராரு. ஏய், போனஸ் காசில் 2,000 மிச்சம் முடியல நினச்சேன்டா. அதில் மண்ணவாரி போட்டியா? டே நல்லா அது மாதிரி 10 போய் எருமை. அப்பா, அந்த டி நகர் தானே போகிறோம், கண்டிப்பாக போகிறோமா? நானும் உங்கள் அம்மா மட்டும் போகிறோம். இது அப்போ நானு நீனா உன்னை இந்த கையோட கூட்டு பண்ண வச்சுக்கேன். குழந்தை வச்சு பிச்சை எடுப்பாங்கடா. என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஐயோ, மூஞ்ச பேர் வந்து வச்சுக்கிறேன் உன்னை. நல்லா மண்ணவாரி போட்டானுங்க டி நகர் கனவுல. போயிருந்தா சட்டி மன்ற சைல்டாட்டு வாங்கிருக்கலாம். ஏன் நிர்மலே? இது நானா? நான் இல்லடா, இது எல்லாத்துக்கும் காரணம் பிரதீப் தான்டா. எது பிரதீப் பிளானா? ஆமா, இருறா அவனை வச்சுக்கிறேன். என்ன ஆவரம் போடுறான் அவன். சூப்பரா இருக்குது. நிர்மலே, நல்லா இங்கிலீஷ் பட்டில் வர மாதிரி இதெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கின்னு இருக்கிற மாதிரி. ஆமாண்டா, இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோ மாதிரியே இருக்கிறடா. சரி. ஆமா, இப்ப கேம் எப்படி? ஃபர்ஸ்ட் ஆமா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் சுட்டனா நீ செத்துட்ட, நீ ஃபர்ஸ்ட் சுட்டா நான் செத்துட்டேன். போ பின்னாடி போ. ஓ, அப்படியா? சரி, போலாமா? நான் தான் ஃபர்ஸ்ட் சுட்டேன்.
வலிக்குதுடா ஆயிடுச்சுடாப்பா. ஓகே ஓகே சரிப்பா வெளியே போய் விளையாடுவோம். எரியுதுடா நிர்மலா. இதே கை எரியுதா? சம்பவம் பண்ணா கை எரியுதாண்டா செய்யும். ஒளிஞ்சு சொல்லாவா? ஒளிஞ்சு சொன்னோமா? நிர்மலே அங்க பாரு பிரதீப என்னமோ எடுத்துன்னு வரான். இதை வச்சு நல்லா சேஃப்டியாக வெடிக்கலாம். என்ன தினிஷா இருக்குது வெடி? இதே தினிஷான வெடியா? ஏய் ஊத வெட்டி போலடா இது. ஊதினுறான் பாடுறா. என் கையை நல்லா கொளுத்துறதுக்கு பிளான் பண்ணி விட்டு ஒரு பட்டாசு வெடிக்கிறாரா? என்ன பண்றேன் பாரு. நிர்மலை உனக்கு ஒன்று தெரியுமா? ரொம்ப தைரியமா இருக்கிறவங்களாம் சின்ன ஊட்ட வெட்டி வச்சுதான் பட்டாசே வெடிப்பாங்க. இந்த பயந்தாங்கோலி தொடர் நடிகை பசங்க தான் பெருசா எடுத்துன்னு வருவானுங்க. ஆமா ஆமா பயந்தாங்கோலின்னு தான் பெரிய ஊதுவத்தி எடுத்துன்னு வருவானுங்க. போறான் ஒரு கட்டாவது. பார்த்தல சின்ன ஊட வெட்டி எடுத்துன்னு வரானா? திரிக்கல்றான் பாரு. நிர்மலே திரிக்கிள்ளி வெடிக்கிறதுலாம் ஒரு வெடியாடா? திரி அப்படியே வச்சு வெடிக்கணும்டா. அவன் தாண்டா கெத்து. அவன் தாண்டா பாசா. ஆமா ஆமா திரி கில்லாம வைக்கிறவன் தான்டா கெத்து. ஓஹோ நானும் கில்லாம வைப்பேன்டா. அழிக்காடு தரையில வச்சு வெடிக்கிறான் சின்ன பையன். நம்ம பக்கத்து ஏரியால ஒரு பையன் அப்படியே கையிலே பிடிச்சி தூக்கி போடுவான். நல்லா பட்டாசை வாயிலே வச்சு வெடிப்பேன். வாயில வச்சு வெடிப்பேன். சுற்றுல வச்சு வெடிக்க சொல்ல வேண்டியது தானே? இல்ல நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. ஓஹோ டேய் அவன் சும்மா பிஜிபி வீடியோ வச்சிருப்பான்டா. நான் படுற ஆட்டோ பமே வெடிக்கிறேன். அதுவும் கையிலேயே சின்ன ஊதுபத்தியில. நிர்மலா அவன் பண்றான். அவ்வளவு பெரிய ஆட்டம் நம்ம கையில வைக்கிறான் அவன். ரெண்டா சம்பவம் லோடிங் சூப்பர். சும்மா சொன்னாயிரா. அச்சோ டேய் அவன் இருக்கானா? கை இருக்கா பாறா? உரியடதான் இருக்கான். கைக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலடா. டேய் பொலஸ்டானா? வா பாப்பா. டேய் ஓடுறா எல்லாரும் கூப்பிடுறா. அச்சோ அவளாம ஆர்வ கொலர கையில வச்சிட்டோமோ. பட்டாசுனா அப்படி வெடிக்கணும்டா. அதை விட்டு கையை கொளுத்தின்னு வந்துக்கிறீங்க. சரி இந்த ஜாட்டியை கொளுத்தின்னு இருங்க. போய் வீட்டுல பட்டாசு தத்துனாங்கடா. நானே வச்சிடுறேன். ஜாட்டி கொடுத்து ஒரு திமுறா பேசுனுங்கிற. ஏய் பிரதீபே திமுறா பேசுறான்டா இவன். விக்கி ஆமா விக்கி ஓவரா பண்ற விக்கி அவன். பண்ணி விடாமா அவன் கொளுத்துறான். அந்த புஷ்பானம் இருக்கா? இருக்கா? குடு இந்தா. ஆமா நீ கையில வச்சு அந்த பாம் இருக்கா? அதுவும் இருக்கு. குடு. இதுக்குள்ள எப்படியாவது வச்சு இரு பண்றேன். பிரதீபே அவன் பட்டாசு எத்தனார் சொன்னால ஒரு புது வகை புஷ்பானம் இருக்கு. அதெல்லாம் இவன் குட்டா வெடிப்பானா? ஆமா ஆமா இதெல்லாம் பெரியவங்க தான் வெடிப்பாங்க. நம்மளாம் யாரும் வெடிக்க முடியாது. அதெல்லாம் பெரியவங்க தான் வெடிக்கணும். அதை மட்டும் வச்சு வேற யாருக்காவது கொடுப்போம். என்னது புஷ்பானமா? ஆமாமா. நிர்மலே அதெல்லாம் வேணாண்டா. அது ஒரு வித்தியாசமான புஷ்பானம்டா. அது என்ன புது வகையான புஷ்பானம்? கூட என்கிட்ட. நீயே வெடிக்க போறியா? சரி இந்தா வச்சுட்டு என்ன ஆவுக்குள்ள இருப்பாரு பாரு. தலையில வச்சு காட்டுறேன். என்னடா அவன் தலையில வைக்கிறான்? தலையில வைக்கிற நீ? நீனா இந்த கையோட கூண்டு பண்ண வச்சுக்க. குழந்தைய வச்சு பிக்சர் பண்ண. நிர்மலே க்ளவுஸ் போட்ட மாதிரி ஸ்டைலா தான் இருக்குல்ல. எரிடே. ஏய் நான் புஷ்பானம் வைக்க போறேன். கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்கடா. ஜாலி. டேய் என்னடா கொஞ்சம் தூரமா? சுசுர் கம்பிடா தூக்கி வச்சிருவா. வச்சா தூரமா போச்சா கேமரா தூக்கின்னு? அதான் நானே யோசிச்சிருக்கேன். எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கா? சைக்கிள் வாங்கினேன். ஓகேவா? ஓகேவா நான் சின்ன பையன் சைக்கிள் வரும். நல்லா தெம்பாயிரு. ஆக்ஷன். மச்சான் என் டைலாக் போட்டு முடிச்சுட்டு